ஒன்றிய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களுக்கான நிதியை போராடி வாதாடி பெறும் நிலை கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல என்றும் பிரதமர் மோடி முன்னிலையில் அவர் பகிரங்கமாக விமர்சித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற 10வது நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். சமத்துவம், சமூக நீதி அடிப்படையில் அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த நிலையான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு அரசு பயணிப்பதாக கூறிய அவர், எல்லோருக்கும் எல்லாம் என்ற குறிக்கோளுக்கு பெயர்தான் திராவிட மாடல் என்றார். ஒன்றிய அரசின் வரிகளிலிருந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரி வருவாய் பகிர்வு 15வது நிதிக்குழுவால் 41% உயர்த்தப்பட்ட போதும் தற்போது 33.16% வரி பகிர்வு மட்டுமே வழங்கப்படுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் நிதி குறையும் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி பெரும் சுமையை ஏற்படுத்துவதாக கூறிய முதலமைச்சர் மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தினார். மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலை இருப்பது கூட்டாட்சிக்கு அழகல்ல என்று அதிருப்தியை வெளிப்படுத்திய முதலமைச்சர் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பாகுபாடின்றி ஒன்றிய அரசு நிதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திடவில்லை என கூறி தமிழ்நாட்டிற்கு 2200 கோடி கல்வி நிதியை நிறுத்தி வைத்துள்ளதால் அரசு பள்ளி மற்றும் கல்வி உரிமை சட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் ஒருதலைபட்சமான நிபந்தனையின்றி உடனடியாக நிதியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தூய்மையான கங்கை திட்ட பாணியில் காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளை தூய்மைப்படுத்தும் திட்டம் தேவை என்றும் அந்த திட்டங்களின் பெயர்கள் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். சிறந்த உட்கட்டமைப்பு இயக்கம் மற்றும் சுகாதாரத்தை மையமாக கொண்ட ஒரு புதிய நகர்ப்புற மறுமலர்ச்சி திட்டத்தை பெரும் நிதியுடன் ஒன்றிய அரசு உருவாக்குவது அவசியம் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளாவின் கடலில் கப்பல் மூழ்கிய சூழலில் அதில் கந்தகம் கலந்த வைத்துள்ள கண்டெய்னர்கள் இருப்பதாக கேரள அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், இந்த விபத்து நேரிட்டது எப்படி? இது தொடர்பாக கேரள அரசு தரப்புல என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது 2 முக்கியமான சவால்கள் கடலோர பாதுகாப்பு படையினருக்கு தற்பொழுது இருக்கிறது. ஒன்று அந்த கடல் கப்பலில் இருந்த 24 பணியாளர்களை பத்திரமாக மீட்பது. மற்றொன்று அந்த கப்பல் ஒரு 25% வரை கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய கப்பலை மேலும் மூழ்காமல் பாதுகாப்பாக மீட்டெடுப்பது என்பது குறித்த 2 சவால்கள் அவர்களுக்கு மத்தியில் இருந்திருக்கிறது. தற்பொழுது அதில் 21 பணியாளர்களை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். மேலும் 3 பேரை மீட்கும் பணி தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா விழிஞம் துறைமுகத்திலிருந்து சுமார் ஒரு 400 கண்டெய்னர்களை எடுத்துக்கொண்டு கொச்சி துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருந்திருக்கிறது. அந்த நிலையில தான், அதாவது நேற்றைக்கு புறப்பட்ட இந்த கப்பல் இன்று வந்து கொண்டிருக்கும் பொழுது கொச்சியிலிருந்து சுமார் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல, அதாவது இந்த கடலினுடைய மைய பகுதியில இந்த கப்பல் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தானது பாத்தீங்கன்னா கொச்சி துறைமுகத்திலிருந்து ஒரு 38 கடல் மைல் தூரத்துல நடந்திருக்கிறது. இதுல இருந்து 9 கண்டெய்னர்கள் கடலில் விழுந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த கண்டெய்னர்கள் மரியன் கேஸ் மற்றும் கந்தகம் ஆயில் என்ற ஒரு வேதியியல் பொருட்கள் அந்த கண்டெய்னர்ல இருப்பதாகவும், இந்த கண்டெய்னர்கள் கிழக்கு கடற்கரை பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக, காற்றினுடைய வேகத்தின் காரணமாக நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மொத்தம், அதாவது கேரளாவில் உள்ள அனைத்து துறைமுக பகுதிகளாக இருந்தாலும் சரி, கடற்கரை ஓரங்களாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை அரசு சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கினால் பொதுமக்கள் அதை திறந்து எடுப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கப்பலை மீட்கும் பணியில கடலோர பாதுகாப்பு படையினரும் அதே போல கடலோர பாதுகாப்பு படையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதை விமர்சனம் செய்திருந்த
எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தம்மிடம் வெள்ளை கொடியோ அல்லது எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ள காவி கொடியோ இல்லை என்று தெரிவித்துள்ளார். நேரம் கேட்டிருந்தேன், அங்கே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி வரும்போது எடுத்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுவார்? செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யணும் சொல்லுவார். செய்கிறாரா செய்யலாங்கன்னு போகும். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி பயணத்தை விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினரை கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார். முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி பாருங்க? சொன்ன வெள்ளக்கொடியை காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்கொடி இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்லை. அவங்களுடைய ஒரு பிரிவினரை வந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மரியாதை சந்திப்பு. எப்போ டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம நான் போட்டு அதே அடிப்படையில் சந்திச்சுருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசணும், இல்லைன்னு சொல்லல. கேரளாவில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு முன்கூட்டியே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் சில பகுதிகளுக்கும் பரவியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் அமுதா சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லை, தேனி, தென்காசி, குமரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளார். வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என கூறிய அவர், தூத்துக்குடி மற்றும் பாம்பன் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாகவும் அவர் அறிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 24 மே 2025 துவங்கியுள்ளது. இது தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பரவியுள்ளது. இந்த தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 1 ஜூன் துவங்கும். இது 16 ஆண்டுகளில் இந்த முறை 24 மே அன்று வந்திருக்கு. தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஒரே நாளில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, பந்தலூரில் தலா 11 சென்டிமீட்டரும், கோவை, சின்னக்கல்லாரில் 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். நீலகிரி தோவாலாவில் 8 சென்டிமீட்டர், நெல்லை, ஊத்து, நாலுமுக்கு மற்றும் நாகையில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் இயல்பை காட்டிலும் 92% அதிகமாக 21 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னையில் இயல்பை விட கோடை காலத்தில் 110% அதிகமாக 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நீலகிரி, கோவை மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு 2 நாட்களுக்கும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக உதகையில் நிலச்சரிவு பாதிப்பை தடுக்க 2000க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு கருதி தொட்டபெட்டா காட்சிமுனை, பைன்மரக்காடுகள் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகள் மலையேற்றம் செல்ல 3 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் படகு சவாரியும் 2 நாட்களுக்கு ரத்து செய்யப்படும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். எஸ்பெஷலி லோக்கல்ஸ்க்கும் அண்ட் அதே மாதிரி வர டூரிஸ்ட்க்கு கூட. அண்ட் கரண்ட் வயர்ஸ் அது நமக்கு உங்களுக்கு நிறைய தெரியும். இங்கே ட்ரீஸ் ஃபாலிங் ஆகும்போது நிறைய கரண்ட் வயர் பிரச்சனை வரும். ஸோ அப்போ போய் வயர்ஸ் டச் பண்ணக்கூடாது அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, மக்களுக்கு அவங்க இருக்கிற ஏரியாஸ் அவங்களுக்கு தெரியும் வல்னரபிள் ஏரியான்னு. நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக இது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா நம்ம ஊர் ஆர்டி டிபார்ட்மெண்ட் போய் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது உடனே வந்து ரிலீஃப் ஷெல்டருக்கு வருதுக்கு நமக்கு நல்லா கோஆர்டினேட் பண்ணணும்.
உதகையில் அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு அவசர உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பலத்த காற்று வீசுவதால் மரத்தடியில் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் நிற்பதை தவிர்க்கவும், அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கூடலூர் பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். மழை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் லேண்ட்ஸ்லைட் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது லேண்ட்ஸ்லைடு ஏதாவது இருக்குன்னா பெட்டன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக சடன்லி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 30 பேர் இங்கே வந்திருக்கோம். கூடலூர் சேரங்கோடு ஊராட்சியில் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் மீன்பிடிப்பதற்கோ குளிப்பதற்கோ ஆற்றுக்கு செல்லக்கூடாதென அறிவிப்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. சேரங்கோடு பகுதி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பருவமழை காரணமாக ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ, துணி துவைக்கவோ, மீன் பிடிக்கவோ கூடாது என சேரங்கோடு ஊராட்சியின் சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் மழையின் காரணமாக மக்கள் வசிப்பிடத்தில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் உடனடியாக ஊராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வெள்ளப்பெருக்கால் கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. 40 நிவாரண முகாம்கள், 100 JCB, 43 ஜெனரேட்டர்கள் என பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு அச்சம் தேவையில்லை. ஏதாவது பகுதியில் உங்களுக்கு இபி கட் ஆகுது, பவர் கட் ஆகுது மற்றும் தண்ணி வாட்டர் லாக்கிங் ஆகுது அப்படி இருந்தால் உடனுக்குடன் இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு உங்கள் கம்ப்ளைண்ட் நேரடியாக பதிவு பண்ணலாம். உடனுக்குடன் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக உங்களுக்கு தேவையான அடிப்படை ஒரு உதவி பண்ணி கொடுப்பாங்க. அதனால் எந்த ஒரு அச்சம் வேண்டாம் அப்படி நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக கேட்டுக்கொள்வோம். கோவை மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கோவை விரைந்துள்ளனர். கோவை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள சூழலில் எவ்வளவு மழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர், கமிஷனர் இடத்துல, மானிட்டரிங் ஆஃபீஸர் எல்லோரிடத்திலையும் அங்கே இருந்து அவர்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் சீஃப் செக்ரட்டரி அவர்களும் மற்ற துறையினுடைய செயலாளர்களும் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே சரியான முன்னேற்பாடு இருக்கிறது. எவ்வளவு மழை வந்தாலும் அதை சமாளிக்க முடியுங்கிற நிலை இருக்கிறது. நானும் நம்ம அன்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்களும் அங்கே பயணியர் விடுதலை வைத்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். இப்பொழுது சில இடங்களை பார்க்கலாம் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் கடந்த முறை பார்த்த பொழுது மிக மோசமாக இருந்தது. இப்பொழுது நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக இந்த முறை அந்த பிரச்சனை தவிர்க்கப்பட்டுவிடும் என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. தாழ்வான பகுதிகளில் முகாம்கள் எவ்வளவு? 90 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் என்னென்ன தேவையோ முகாம்கள், அதே போல் மருத்துவர்கள் இருப்பது, எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கங்கே ஒவ்வொரு அதிகாரியை தனியாக போட்டு, இப்போ வால்பாறையில் ஒரு ஆர்டிஓ லெவலில் ஒருத்தரை அங்கே போட்டிருக்காங்க. முதல்ல என்னென்னலாம் பாதிப்பு வந்தோ அந்த இடத்தை கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டு என்ன தேவையோ அதை செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1077 ஜெனரலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த ஒன்றியத்திற்கு, அந்தந்த நகராட்சிக்கு தனியாக எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் அதில் இணைச்சு பண்ணுறாங்க. ஹைவேஸாக இருந்தாலும், அதே போல் வாட்டர் போர்டு, இது மாதிரி எல்லா துறைகளும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா துறைகளும் இணைந்து தான் இதை செய்கிறார்கள். எல்லோருக்கும் இதில் ஏதோ ஒரு வேலை சம்மந்தப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா துறைகளுமே செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையினுடைய சார்பாக என்ன செய்திருக்கிறது என்பதை அவர்கள் அங்கே போட்டு காட்டினார்கள். அது எங்களுக்கு பெரிய நிறைவை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், கடந்த முறை பார்க்கிற பொழுது நாங்கள் அந்த பிரச்சனையை சந்தித்தோம். எனவே இப்பொழுது அந்த பிரச்சனைகள் தீர்கிற அளவிற்கு அந்த நிறைவு ஏற்பட்டிருக்கிறது. இல்லை, பொதுமக்கள் ஒரு ஜாக்கிரதையாக, மழை வருதுனாக்க நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு வேண்டுகோளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குப்பைகளை சாக்கடையில் போடாமல்
தவிர்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதுதான் போய் பல இடங்களில் எவ்வளவு அவர்கள் நடவடிக்கை எடுத்தாலும் கூட போய் அடைத்து விடுகிறது. ஆனால் கார்ப்பரேஷன்லாம் அந்த வேலையை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஒலிபெருக்கி மூலமாக நாளை காலை 10 மணியிலிருந்து ஆங்காங்கே பொதுமக்கள் ஏன்னு சொன்னால் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் சுற்றுலா சென்று பயன்பட வேண்டும் என்று மகிழ வேண்டும் என்று பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடும். எனவே தங்குமிடங்கள் எல்லாம் அதிகாரிகள் மூலமாக எச்சரிக்கை செய்யப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் 4 மணிக்குள் திரும்ப அவர்கள் எங்கெங்கு தங்கியிருந்தார்களோ அந்தந்த இடத்திற்கு அவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையாக அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக இதை கட்டாயப்படுத்தாமல் விழிப்புணர்ச்சி மூலமாக அவர்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று விழிப்புணர்ச்சி செய்ய வேண்டும் என்று அங்கே வேண்டுகோள் செய்யப்பட்டிருக்கிறது. அது நாளை காலை நிச்சயமாக 10 மணியிலிருந்து ஆங்காங்கே அதை ஒலிபெருக்கி செய்யப்பட இருக்கிறது. ஒலிபெருக்கி மூலமாக அங்கே விழிப்புணர்ச்சி செய்யப்பட இருக்கிறது. அதுபோக வரக்கூடிய நேரங்களிலே அங்கங்கே வரக்கூடிய நம்முடைய செக் போஸ்டுகள் எல்லாம் அவரிடத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நாளை காலையிலிருந்து அந்த பணியும் துவங்கும். எனக்கு திருப்திகரமாக இருக்கிறது. அதே போல் முகாம்களை தங்க வைக்கக்கூடிய உணவு, அதே போல் தேவைப்படக்கூடிய பொதுமக்களும் 2 நாட்களுக்கு பால் போன்ற அத்தியாவசிய பொருள், உணவுப் பொருட்கள், காய்கறிகள் இதையெல்லாம் வீடுகளிலே கொஞ்சம் கூடுதலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நலமாக இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றோம். அதையும் நம்முடைய ஊடகங்கள் மூலமாக நீங்களும் மக்களுக்கு தெரிவித்தால் நிச்சயமாக அது சம்பந்தமாக முன்னெச்சரிக்கையாக உணவுப் பொருளை தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். 456 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஏதாவது வீடுகளில் மழை வெள்ளம் பாதிப்பு என்று சொன்னால் அங்கே கொண்டு வந்து தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வசதியெல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு தயார் நிலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சிறப்பாக இந்த மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ 3500 முதல் நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் 197 பேரிடர் கால நண்பர்கள் தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. அதுபோக நம்முடைய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 80 நபர்கள் இங்கே இன்றைக்கு அரசால் உத்தரவிடப்பட்டு இங்கே வந்திருக்கின்றார்கள், தங்கியிருக்கின்றார்கள். அதுபோக தேசிய மீட்பு படையினர் 30 பேர்கள் கொண்ட ஒரு குழு வந்திருக்கின்றது. அவர்களும் தயார் நிலையில் இங்கே வாகனங்களோடு, அதே போல் ஏதாவது சாலைகளில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டால் அதையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு வனத்துறையினுடைய ஒப்புதலோடு நெடுஞ்சாலைத்துறை, அதே போல் தேசிய நெடுஞ்சாலைத்துறை இதெல்லாம் தயார் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆங்காங்கு இங்கே தயார் நிலையில் இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மிக திருப்திகரமாக இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அதிகாரிகள் உடனான ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். முதலமைச்சர் தன்னுடைய இந்த மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதான் செய்வாங்க. 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க. அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்லை மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து எங்களோட குரல் கொடுத்து தான் இருப்போம். என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிடணும் தேவையில்லை, பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது. எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் அமலாக்கத்துறை சோதனைகளுக்கு அஞ்சுபவர் அல்ல என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசு மீது வேறு எந்த குறையும் கூற முடியாததால் முதலமைச்சரின் டெல்லி பயணத்தை விமர்சிப்பதாக பதிலடி கொடுத்துள்ளார். இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறாரு. எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. 3 முறை புறக்கணித்து இப்போ சோதனைன்றனால முதலமைச்சர் சென்றிருக்கார் அப்படின்றாங்க. சோதனைக்கெல்லாம் அஞ்சுகிறவர் அல்ல தமிழக முதல்வர். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அஞ்சாத உள்ளத்தோடு அனைத்தையும் சந்திக்கின்ற ஆற்றல் பெற்ற முதலமைச்சர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இல்லாத புதிய சாதனைகளாக புரட்சிகரமான திட்டங்களை மாணவர்களுக்கு, மகளிருக்கு, வயது முதிர்ந்தோருக்கு, ஓய்வு பெற்றோருக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, அதை போல எல்லா துறைகளிலும் தனி முத்திரை பதித்து அவர் மக்கள் மன்றத்தில், மக்கள் இதயத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார் முதலமைச்சர். இந்த எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை நாள்தோறும் அதிகரிப்பதால் மாநகரமே கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதாக உள்ளூர்வாசிகள் புகார் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக வார விடுமுறை நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் வெளி மாநிலங்களிலிருந்தும் வாகனங்கள் அணிவகுப்பதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வீட்டில இருந்து பஜாருக்கு போலான்ட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பினேன். அதாவது வெளியூர்ல இருந்து ஆந்திரா, கர்நாடகா அது போல மாநிலங்கள்ல இருந்து ஜனங்க வர்றதுனால கோயிலுக்கு கூட்ட நெரிசல் அதிகமாயிட்டு எந்த வாகனமும் செல்ல முடியல. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல 2 மணி நேரமா போலான்னு முயற்சி பண்றோம், எங்கேயும் போக முடியல. டிராபிக் போலீஸார் என்ன பண்றாங்க, மிஷினை வச்சு தெலுங்கானா வண்டி ஆந்திரா வண்டியை வந்து போட்டோ எடுத்து ஃபைன் போட்டு உள்ள அமைச்சிடறாங்க. தவிர அந்த வண்டியை வழி அவுட்டர்லேயே நிறுத்தி அதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டை ஏற்படுத்தி அங்கேயே நிறுத்தத்துக்கு வழி இல்லை. மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு வெளி மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்களை புறவழிச்சாலையிலேயே தடுத்து நிறுத்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் மெரினா உட்பட 4 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. டென்மார்க் நாட்டின் சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை உலகம் முழுவதும் கடற்கரைகளை ஆய்வு செய்து நீலக்கொடி கடற்கரை தகுதியை வழங்கி வருகிறது. சென்னை அடுத்துள்ள கோவளம் கடற்கரை உட்பட இந்தியாவில் 8 கடற்கரைகள் ஏற்கனவே நீலக்கொடி சான்றை பெற்றுள்ளன. அதேபோன்று சென்னை மெரினா, கடலூர் சில்வர் பீச், நாகை காமேஸ்வரம், ராமநாதபுரம், அரியமான் ஆகிய கடற்கரைகளுக்கும் நீலக்கொடி சான்று பெற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது இந்த 4 கடற்கரைகளிலும் மொத்தம் 18 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. மெரினாவுக்கு 6 கோடி ரூபாயும் மற்ற கடற்கரைகளுக்கு தலா 4 கோடி ரூபாயும் செலவிட அனுமதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் குழாய் மூலமாக இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்துள்ளது. தூத்துக்குடியில் 35 கோடி ரூபாய் செலவில் 23 கிலோமீட்டர் நீளத்துக்கு குழாய்கள் அமைத்து வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு இயற்கை எரிவாயு விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 776 மீட்டர் குழாய் கடலோர ஒழுங்குமுறை ஆணைய பகுதிகளுக்குள் வருவதால் திட்டத்துக்கு அனுமதி அளிக்க கோரி இந்தியன் ஆயில் நிறுவனம் விண்ணப்பம் செய்திருந்தது. இதனை பரிசீலனை செய்த தமிழ்நாடு கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையம் ஒன்றிய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்துள்ளது. ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் குழாய் மூலமாக எரிவாயு விநியோக திட்டத்துக்கான பணிகள் தொடங்கும். தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளில் 41 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன்படி கடந்த 2022-23 கல்வியாண்டில் 13.5 லட்சம் மாணவர்களும் 2023-24 கல்வியாண்டில் 14.68 லட்சம் மாணவர்களும் 13.17 லட்சம் மாணவர்கள் 2024-25 கல்வியாண்டிலும் நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி பெற்று பயனடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்த திட்டத்தில் திறன் பயிற்சி பெற்ற இறுதி ஆண்டு மாணவர்கள் 2,52,000 பேர் வேலைவாய்ப்பை பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று குடிமைப் பணிகள் தேர்வில் 89 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாணவர்களின் உயர்கல்வி வழிகாட்டுதலுக்கும் வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சிகள் தர நான் முதல்வன் திட்டம் கடந்த 2022 ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கண் பார்வையை பறிக்கும் கண்ணீர் அழுத்த நோய் எவ்வித அறிகுறியும் இல்லாமல் 2% மக்களை பாதிப்பதால் 40 வயதிற்கு மேற்பட்டோர் ஆண்டுக்கு ஒரு முறை கண் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என கண் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோட்டில் புதுப்பிக்கப்பட்ட வாசன் கண் மருத்துவமனையை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் பேட்டியளித்த வாசன் குழும மருத்துவர், கண்ணீர் அழுத்த நோய் என்பது 80% பார்வை பறிபோக்கும் வரை பலருக்கு தெரிவதில்லை என்றார். கேட்ராக்ட் நம்ம ஆபரேஷன் ரொம்ப முத்தவிட்டு பண்றதில்ல, ஏர்லியான லேசர்ல பண்றோம், ஊசி இல்லாம வித்வுட் சூச்சர்ஸ் தையல் இல்லாமல் பண்ணுறதுனால எவ்வளோக்குள்ள ஏர்லியாக பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. கொஞ்சம் ஒரு கிரேட் 1லேருந்து கிரேட் 2 பக்கத்தில் வரும்போது தான் ஒரு சின்ன ஒரு கிளாரிங், நைட் டைம் எஸ்பெஷலி கார் லைட் பார்க்கும்போது கொஞ்சம் கூச்சம், இதெல்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டில் ஆமைகளின் இனப்பெருக்க எண்ணிக்கை கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது.
தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக ஆமைகளின் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்ததால் அதன் இனப்பெருக்க விகிதத்தை அதிகரிக்க கடந்த 2019-20 ஆண்டு முதல் தமிழ்நாடு வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் 52 இனப்பெருக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. அதிகபட்சமாக 2024-25 ஆண்டில் 3,20,000 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்ட நிலையில் அதில் 2,07,000 ஆமை குஞ்சுகள் இனப்பெருக்கம் செய்யப்பட்டு கடலில் விடப்பட்டுள்ளது. ஆலிவ் ரிட்லி ஆமைகள் முட்டையிடும் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நம்ம ஊர் ஓவிய கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். ஓவிய கலைக்கூடம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் 10க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். டிராயிங்ஸ் அண்ட் ரியலிஸ்டிக் டிராயிங்ஸ் அண்ட் ஓல்டு மாஸ்டர்ஸோட ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங்ஸ் அண்ட் அக்ரிலிக் பெயிண்டிங்ஸ் அண்ட் சாண்ட் ஒர்க், நம்ம சாண்ட்ல இருந்து நம்ம எப்படி எம்போஸ் பண்ணி பண்ணலாம் அந்த மாதிரி ஒர்க்ஸ் அண்ட் கலர் பென்சில்ஸ் அண்ட் இந்த சார்கோல் டிராயிங்ஸு. ஸோ அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து எப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்டா சேஞ்ச் பண்ணி பண்ணலாம் அந்த மாதிரி ஒர்க் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் பண்டைய கால பெண்களின் ஆடை அணிகலன்கள் முறை, ஓல்ட் மாஸ்டர், பிரெஞ்சு ரீக்ரியேஷன் ஓவியம் மற்றும் ஸ்பாட் பெயிண்டிங் ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதுலேயே பல வகையான பெயிண்டிங் வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஆயில் பெயிண்டிங் பார்க்க முடிஞ்சுது, எனாமல் பெயிண்டிங் பார்க்க முடிஞ்சுது, ஸ்ப்ரே பெயிண்டிங் பார்க்க முடிஞ்சுது. அங்கெல்லாம் காஃபி பெயிண்டிங் இருக்குது, அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. டிஜிட்டல் யுகத்தில் AI தொழில்நுட்பங்களை கொண்டு ஓவியங்கள் வரைந்தாலும் மனிதனால் வரையப்படும் ஓவியங்களுக்கு என்றும் அழிவில்லை என்பதே ஏற்பாட்டாளர்களின் கருத்தாக உள்ளது. தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக கோவை குற்றாலம் அருவி காலவரையின்றி மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சுற்றுலா தளத்திற்கு வருவோரை கோவை குற்றாலத்தில் முகப்பு பகுதியான சாடிவாயில் பகுதியிலேயே வனத்துறையினர் திருப்பி அனுப்பினர். கோவை குற்றால அருவிக்கு சென்று நீராட முடியாத வருத்தம் இருந்தாலும் குழு காலநிலை நிலவுவதால் ரசிக்கும்படி அமைந்திருப்பதாக தெரிவித்தனர். நாங்கள் வந்துட்டு கோவை குற்றாலத்துக்கு வந்திருந்தோம். கிளைமேட்லாம் நல்லா இருக்குது, ஆனால் மழை பெய்யறதுனால உள்ளே அலோவ் பண்ணல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறோம். ஏன் அலோவ் பண்ணலன்னு சொன்னாங்களா? மழை பெய்யறதுனால ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக வந்துட்டுருக்கு, அதனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, அதுவும் நல்லதுக்கு தான். அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் அவங்க தானே பொறுப்பேற்றுக்கணும். அதனால் ஓகே, அதனால கிளைமேட் நல்லாயிருக்கு. ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா எப்படி? ஆமாம், ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. ரொம்ப நாங்கள் நடந்தாச்சு சும்மா போய் கொஞ்சம் தூரமாச்சும் போய் பார்த்துட்டு வரோன்றோம், அதுக்கும் அவங்க விட மாட்டேன்றாங்க. இல்லை, மக்களுடைய சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃபி, ரீல்ஸ் எடுப்பதற்காக யாரும் கோவை குற்றாலத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வனத்துறை சார்பாக அருவி பகுதியில் தீவிர கண்காணிப்பும் போடப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தானோடு அமைதியை மட்டுமே இந்தியா விரும்புவதாகவும், ஆனால் பயங்கரவாதிகளுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கும் வேளையில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதாகவும் ரஷ்யா சென்றுள்ள கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கை தொடர்பாகவும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஊக்குவிப்பு குறித்தும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நேற்று முன்தினம் 7 பேர் அடங்கிய அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவினர் ரஷ்யா சென்றடைந்தனர். செய்தியாளர்களை சந்தித்த அந்த குழுவினர் பயங்கரவாத நடவடிக்கையை பாகிஸ்தான் ஊக்குவித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் அடுக்கினர். பயங்கரவாத நடவடிக்கைகளை இந்தியா எப்போதும் பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்காதென்று கனிமொழி எம்பி எச்சரித்துள்ளார். Our prime ministers have made efforts, honest efforts to bring peace between the neighboring nations and especially Pakistan. But Pakistan has continued to train, harbor, fund terrorist organizations which have come into India. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஷெல் குண்டுவீச்சில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல் கூறினார். பூஞ்ச், ரஜௌரி ஆகிய மாவட்டங்களில் இந்த மாதம் 7, 8 ஆகிய தேதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய ஷெல் வெடிகுண்டு தாக்குதலில் 16 இந்தியர்கள் உயிரிழந்தனர். இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். வெடிகுண்டு தாக்குதல்களில் சேதமடைந்த வீடுகளையும் ராகுல் காந்தி பார்வையிட்டார். बहुत लोगों की डेथ हुई है, नुकसान हुआ है। डायरेक्ट सिविलियन लोगों से बातचीत की, उनकी जो समस्या है उनको समझने की कोशिश की. பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கூட மாணவர்களை சந்தித்த ராகுல் காந்தி விரைவில் சூழல் இயல்பு நிலையை எட்டும் என்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பூஞ்சில் உள்ள ஸ்ரீ குரு சிங் சபா குருத்வாராவிற்கும் ராகுல் காந்தி சென்று பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டுள்ள தேசப்பற்று மிக்க குடும்பங்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை தேசிய அளவில் எழுப்ப உள்ளதாக உறுதியளித்துள்ளார்.
தாம் 1 மாதமாக மன உளைச்சலில் இருப்பதாக ஆதங்கத்துடன் பேசியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ஒரு தவறும் செய்யாமல் தாம் மாற்றப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். தர்மபுரியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர் ராமதாசின் கட்டளைகளை ஒரு மகனாக பாமக தலைவராக இருந்து நிறைவேற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன். இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். நான் 1 மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன், என்ன நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசில் படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன், ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ணேன், எனக்கு தெரியல. 1 மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கு. நம்ம எப்படி ஆட்சிக்கு வருவோம், நம்ம கூட்டணி எப்படி ஆட்சிக்கு வரும், இதையெல்லாம் நாம் சிந்தித்து நாம் செயல்படணும். ஏன்னா இவன் சொல்றது இவன் சொல்றது யார் சொல்றதெல்லாம் இது மாதிரி இந்த குழப்பங்கள் எல்லாம் அதில் நீங்க குழம்பாதீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.